ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா குணாஸ் கோகையா. ஸோ டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பேய்களின் சமையல் அறையா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டூரிஸ்டிங் பிளேஸ். ஸோ ஆனால் குறைக்க நல்ல வியூ தாங்க, வேறு லெவலு. ஓகே, உள்ள அப்படியே வந்து என்ட்ராயலாம். குணாஸ் குகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் படத்தில் வர்றதான். ஸோ கண்மணி அன்போடு கதனை அந்த பாட்டு உள்ள அந்த மூவி வந்து இங்கே தான் எடுத்தது. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சனா. ஸோ தமிழில் வந்து பேய்களின் சமையலறை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஏன் உள்ள டயர்டாகிடுது ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வர்றப்ப. இந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குகைக்குள்ளே வந்து அலௌடு இல்லையா. ஸோ 14 பேர் வந்து ஆல்ரெடி டூரிஸ்டம் வந்து உள்ளே போயிட்டு அவங்களோட டெட் பாடி வந்து எடுக்கவே இல்லையா. ஸோ உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அவுட்ரு வியூ மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லார் கைடு. ஸோ அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வீடியோஸ்லாம் ரொம்ப லென்த்தாக வரனால நான் எபிசோடாக வந்து பிரித்து போகிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எடிட் பண்ணுற எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே ஏறி வந்தாச்சு. அப்படியே போய் அவுட்ரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஒரு ஆள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டே இருக்கு. ஆனால் மழை வர மாதிரியே இருக்கு, வரல. அதுதான் அழகு. மறந்தாச்சு. ஸோ நான் அங்கே ரிஃப்ளெக்டர் வேறு கையில் வச்சுட்டு வரேன். ஸோ எல்லோரும் என்னை பெரிய ஆள்னு வச்சுருக்காங்க. பட் நான் ஜோக்கர்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி தெரியுது நான் ஒரு ஆள் மட்டும் தனியாக. குணாஸ் குகை. உள்ள வேற லெவலில் இருக்குங்க. அந்த இருக்கு, அந்த வேர் அந்த இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் இருக்குது. அங்கேருந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பார்த்து வழுக்குது பயங்கரமாக வழுக்குது. ஸோ இந்த வேரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவும் மச்சான ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து மேலே ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுக்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க. அப்படியே போய்ட்டு வேரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இது மேலே ஏறி போயிடும். Oh my god. ஸோ ரிஃப்ளெக்டர் வந்து நிழலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாச்சு. இங்கேருந்து எல்லாரும் வியூ வந்து பார்க்குறாங்க. இதுதான் அந்த குகை. இந்த குகையோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது. இதோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சிருந்தேன் how difficult would have been.
நம்ம இங்கே வந்ததே 11:35 தானே வேலை. ஒரு கிலோ எடுக்கல. ஏங்க அப்படி உட்காருங்க. ஏங்க அதோட ஓல்டு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லேஜோட நேம் வந்து பாம்பார். அதனால தான் நேம் பார்த்தீங்கன்னா பாம்பார் லேரி அப்படின்னு சொல்லிட்டு. மழை இல்லாதனால தண்ணி கம்மியாக தான் இருக்குது. யாரும் உள்ளே போகிறோம்னா சொல்லுங்கள் சார், மேலே பண்ணி காட்டுறேன். இல்லை வேணாட்டி கோக்கர் ஷாப்பு, பிரைன் பார்க்கு, லேக். சும்மா கொண்டு உழைச்சு கொண்டு துட்ட கொடுக்க அவளுக்கு ஈவன் நம்ம சொல்லி கேட்பாடுவா இல்லையா? புகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் அப்படியே வந்து அப்படியே பேக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கிளைமேட்டாக இருக்குது. அந்த புகை நம்மளை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது க்ளவுட். ஐப்லேயும் கிளைமேட் மாறிடுச்சு. வாடகை வந்து 9,500 வாடகை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு, பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த ட்ராவல்ஸ்காரங்க தாங்க நம்மளை சுத்தமாக ஏமாற்றிட்டாங்க. நான் அப்புறம் போயிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வியூக்கு வரலாங்க, அது வேணால். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பேசிகிட்டு இருக்கையில் மழை, சரியான மழை வந்துருச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன் வீடியோவை. ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு செம மழை வந்துருச்சுங்க. அதனால் ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் நின்றுட்டோம். அதுக்கப்புறம் மழை நின்னக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா செம மழை பெஞ்சிட்ருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் ஹவுஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிங் வந்து போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 70 பேருக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும் அப்படிங்கிறனால அடுத்த பஸ்ஸு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிங் வந்து போகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேக்குள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளவர் கார்டன் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு எவ்வளோ பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க.
ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் பூ வந்து நான் பார்த்ததே இல்லை. பூ கார்டன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பாதி இதெல்லாம் நான் வீடியோஸே எடுக்கவே இல்லை. ஸோ இந்த கார்டன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தாச்சு. போட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகவே இல்லை. ஸோ கொடைக்கானலோட டோட்டல் வியூ முடிஞ்சு. ஸோ vlog இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா ஸோ vlog இதோட கண்டினியூ கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இன்னும் வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ அடுத்தடுத்த vlogல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஓகே, இந்த இடத்த எடுக்கலாம் வேண்டியதான் கொடைக்கானல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு.